பகதூர் ஷா இந்தியாவை ஆண்ட கடைசி முகலாய மன்னர். அபுல் முசபர் சிராஜுதீன் முகமது பகதூர் ஷா என்பது இவரது இயற்பெயர். 1875 அக்டோபர் 24 செவ்வாய்க்கிழமை அக்பர் ஷாவுக்கும் லால்பாய்க்கும் இரண்டாவது மகனாக பிறந்தார். 1837 டெல்லி அரியணையில் ஏறினார். ஆங்கிலேயர்களை விரட்டுவதற்கு சுதேசி மன்னர்கள் யாவரும் முன்வருவார்களாயின் என் ராஜ்யத்தின் அதிகாரம் முழுவதையும் அந்த மன்னர்கள் அடங்கிய சபையிடம் தர தயாராக உள்ளேன் என வீர வேண்டுகோள் விடுத்தார். ஆனால் சுதேசி மன்னர்கள் பெரும்பாலும் ஆங்கிலேயருக்கு விசுவாசிகளாகவே இருந்தனர். அப்போது வெகுண்ட பகதூர் ஷா தேச மக்களின் மனதில் நம்பிக்கை துளியாவது இருக்கும் வரை இந்தியாவின் வாழ் லண்டனில் இருதயத்தை பிளந்து ஊடுருவிச் செல்லும் என்று சூளுரைத்தார். ஆனாலும் மனம் தளராமல் இந்துக்களையும் முஸ்லீம்களையும் ஒருங்கிணைத்தார். இந்நிலையில் இந்து முஸ்லீம் ஒற்றுமையை குலைக்க வேண்டும் என்று எண்ணி ஆங்கிலேயர்கள் சூழ்ச்சி செய்தனர். அச்சூழ்ச்சியில் அதாவது முஸ்லீம்களையும் இந்துக்களையும் எப்படி பிரிக்கணுங்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணுறான் பாருங்கள். அந்த சூழ்ச்சியில் அதிகாரி கெய்த் என்பவன் 1847 தன்னுடைய மனைவிக்கு கடிதம் எழுதுகிறான். நாளை ஈத் பெருநாள், முஸ்லீம்கள் மாடுகளை குர்பான் கொடுப்பர். இந்துக்களின் புனித வழிபாட்டுக்குரிய மாடுகளை முஸ்லீம்கள் குர்பான் கொடுப்பதா என்று இந்துக்கள் கொதித்து எழுந்து கலவரம் நடக்கும். அதற்கு நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதுவே நல்ல செய்தியாக இருக்கும் என்று எழுதியுள்ளான். இதனை தெரிந்து கொண்ட மன்னர் பகதூர் ஷா உடனடியாக தன்னுடைய படை வீரர்களுக்கு நாளை பெருநாள் பண்டிகையின் போது ஆடு மட்டுமே வெட்ட வேண்டும், மாட்டை பலியிடக்கூடாது என சுற்றறிக்கை அனுப்பினார். அதன் பின்னர் மாடு அறுப்பது தவிர்க்கப்பட்டது. இதனால் இந்து முஸ்லீம் கலவரம் நடக்கவில்லை. அதாவது இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரித்தாண்டு அதன் மூலம் தன்னுடைய ஆட்சியை இங்கே அதாவது ஸ்திரப்படுத்துறதுக்கு ஆங்கிலேயர்கள் என்னென்ன முயற்சிகள்லாம் செஞ்சுருக்காங்க பாருங்கள். அதாவது பகதூர் ஷா இந்து முஸ்லீம்கள் ஒற்றுமையாக இருக்கணும்னு ரொம்பவும் பாடுபட்டிருக்கிறார். அதுக்காக அந்த பண்டிகையில் மாட்டை அறுக்கக்கூடாதுன்னு கூட சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். அப்போ எந்த அளவு ஒரு சமய நல்லிணக்கத்துக்கு வித்துட்ருக்கார் பாருங்கள். அதன் பின்னர் ராஜாக்கள், நவாப்கள், குறுநில மன்னர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஆங்கிலேயனுக்கு எதிராக போர் தொடுப்பது என முடிவு எடுக்கப்பட்டு நாளும் குறிக்கப்பட்டது. 1857 மே மாதம் 31 நாள் குறிக்கப்பட்டது. இம்முயற்சியில் பேகம் ஹசரத் மஹல், ஜான்சிராணி லட்சுமிபாய், மௌலவி அகமதுல்லா பேகம் ஹசரத் மஹல் ஆகியோர் ஈடுபட்டனர். ஆனால் துரதிருஷ்டவசமாக மே 10 ஆங்கிலேயர்களின் சூழ்ச்சியால் சிப்பாய் புரட்சி வெடித்தது. அதன் பின்னர் மன்னன் பகதூர் ஷாவை ஆங்கில அரசு கைது செய்து ஜீனத் மாளிகையில் சிறை வைத்தார்கள். அப்போது பசி ஏற்பட்ட போது ஆங்கிலேய அரசு 2 மூடப்பட்ட பாத்திரங்களில் உணவை கொண்டு வந்தது. அதை திறந்து பார்த்தால் மன்னரின் 2 பிள்ளைகளான மிர்ஜா மொஹல், மற்றொருவர் எஹிலுரு சுல்தான் 2 பேருடைய தலைகள். எவ்வளோ பெரிய கொடூர எண்ணம் உள்ளவன் பாருங்கள். ஒரு தகப்பனுக்கு தன்னுடைய மகனுடைய 2 மகன்களுடைய தலையை வெட்டி கொண்டு வந்திருக்கானுங்க. இத்தகைய போராளியை 49 பிரிட்டிஷ் பிரஜைகளை கொல்ல உடந்தையாக இருந்தார் என்று குற்றம் சாட்டி 1858 மார்ச் மாதம் நாடு கடத்தி பர்மா தலைநகர் ரங்கூன் சிறையில் பிரிட்டிஷார் காவலில் வைத்தனர். அப்போது மன்னர்களாக இருந்தவர்களுக்கு 600 உபகாரச் சம்பளம் வழங்கப்படும். என்னுடைய நாட்டில் இருந்து கொண்டு எனக்கே பிச்சை அளிக்கிறாயா என கேட்டு அதை வாங்க மறுத்ததற்கு இவர் இனி நம்ம இங்கே இருக்க முடியாது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை நினைத்து கதறி அழுதவாறு நாடு கடத்தப்பட்டார். இனிமேல் இந்தியாவில் மன்னரையில் நமக்கு இடம் கிடைக்காது என்று எண்ணிய பகதூர் ஷா ஒரு பிடி மண்ணை தன்னுடைய கஃன் துணியில் வைப்பதற்கு எடுத்துச் சென்று இறுதியில் 1862 நவம்பர் 7 ரங்கூனில் 92வது வயதில் காலமானார். இதனை கேள்விப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் 1943 செப்டம்பர் 29 ரங்கூன் சென்று பகதூர் ஷா சமாதியில் இருந்த ஒரு பிடி மண்ணை எடுத்து தமக்கு மக்கள் அளித்த தங்களின் பிடியில் வைத்து பிரிட்டிஷாரை நாம் ஒரு வழி பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூளுரைத்தார் சுபாஷ் சந்திர போஸ். நம் வீரர்களின் நெஞ்சில் நம்பிக்கையும் இம்மகானிடம் இருந்தது போல் தேசபக்தியும் அணுவளவாது இருக்கும் வரையில் இந்துஸ்தானம் மிக கூர்மையாக இருப்பதுடன் ஒரு நாள் லண்டனின் வாசற்படியும் தட்டும் என பகதூர் ஷாவின் பொன்மொழியை வழிமொழிந்தார். முகலாய சாம்ராஜ்யம் இவரோட சமாதியானது.
இந்தியாவின் கடைசி மன்னர் சமாதி பர்மாவிலும், பர்மாவின் கடைசி மன்னர் சமாதி இந்தியாவிலும் அமைந்தது வியப்பின் சரித்திர குறியீடு தான். லெப்டினன்ட் ராபர்ட் பிற்காலத்தில் ஃபீல்டு மார்ஷல் ராபர்ட் பிரபு என்பவன் தாயாருக்கு எழுதிய கடிதத்தில் எவ்வளவு சுதேசிகளை பீரங்கி வாயில் சுட்டு கொண்டான் என்பதை எழுதியிருக்கிறான். ஒருத்தனை கொலை செஞ்சதை கூட பெருமையாக பேசிக்கிறானே பாருங்கள். அதாவது இந்த நாட்டிலேயே பிறந்து, இந்த நாட்டிலேயே வளர்ந்து, இந்த நாட்டின் மேலே பற்றும் கொண்ட இந்த பகதூர் ஷாவுடைய தற்போது அவருடைய மாளிகை நம்ம டெல்லியில் இருக்குது. அதையும் நம்ம பார்ப்போம். அது எந்த அளவு நம்ம கவனிப்பார்ட்டு கிடக்குதுன்னு பாருங்கள். முகலாய சக்கரவர்த்தி பகதூர் ஷாவுடைய அந்த ஒரு சின்ன ஒரு இடத்த பாருங்கள், டெல்லியில் தான் அமைஞ்சிருக்குது. எவ்வளோ இந்தியாவை எவ்வளோ நேசித்தவர், அவருடைய மாளிகை எப்படி சிதிலம் அடைஞ்சு கிடக்கு பாருங்கள். அதை பற்றி ஒரு அரசாங்கமோ ஒன்றும் எதுவுமே அதாவது பொருட்டாகவே எடுக்கலை. யாரோ எவனோ தேசபக்தி பாடம் எடுக்கிறான். இந்த நாட்டுக்காக உழைச்சவர், இந்த நாட்டு மக்களை நேசித்தவர், இந்த நாட்டு மக்கள் இந்து முஸ்லீம்கள் ஒற்றுமையாக இருக்கணும்னு நினச்சவர். அங்கே பாருங்கள், அவருக்கு தனக்காக ஒரு கபரையே தோண்டி வச்சுருக்கிறார், ஒரு சமாதி. அதாவது தன்னை இறந்த பிறகு தன்னுடைய சொந்தங்களோடு இருக்கணும்னு சொல்லிட்டு அதை தோண்டி வச்சது. ஆனால் அவர் இல்லாமல் போய் கடைசியில் பர்மாவில் போய் அடக்கப்பட்டிருக்கிறார். நீங்கள் கவனிச்சிங்களா? எங்கெங்கேருந்து வந்தவன் பிரிட்டிஷ்காரன் அவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் பர்மாவில் வச்சு கடைசியில் இந்த தன்னுடைய நாட்டை அவ்வளோ நேசித்து அந்த ஒரு பிடி மண்ணை தன்னோடு சேர்த்து எடுத்துகிட்டு போயிருந்தாருன்னா எந்த அளவு இந்த நாட்டை, இந்தியாவை நேசிச்சிருப்பாருன்னு பார்த்துங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, தேசபக்திக்கு நமக்கு பாடம் எடுக்கிறாங்க. தேசபக்தி நீ பாரத் மாதாக்கு ஜே சொல்லு, இல்லைனா நீ தேசபக்தி இல்லை உனக்கு அப்படின்லாம் சொல்லி, எதுக்கெல்லாம் தேசபக்தியோட ஒரு அளவு என்னங்கிறது அவங்களுக்கு விளங்கலை. அந்த அளவு தான் அறிவு.